Assalamu Alaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல vlog அப்லோட் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடியோ எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக ரொம்பவே சாரி. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் குழந்தைக்கு ஹக்கீஹா கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய ரெசிபீஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹக்கீஹா கொடுத்த அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடு அறுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து வாசலில் வச்சு அறுத்துட்டு ஆட்டை அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து உரித்து கட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டுற சொன்னோம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து கறி மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஈஸியான வேலையாக இருந்தது. ஏன்னா வீட்டில் வச்சு நம்ம ஆடு அறுத்திருந்தோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு இட வசதி இங்கே கிடையாதுங்கிறனால நாங்கள் வந்து கடைக்கு கொடுத்து விட்டுட்டோம். இன்னொரு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பங்கு போட்டு கொடுக்கறது. இந்த ஹக்கீஹா கறியை பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரவங்களுக்கு வந்து கொடுக்கறது தான். இதை வந்து நாங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம். வெளியே வந்து எல்லாத்தையுமே பங்கு போட்டு கொடுத்துருவோம். பெண் பிள்ளைக்கு ஒரு ஆடும் ஆண் குழந்தைங்களுக்கு 2 ஆடும் ஹக்கீஹா கொடுக்கறது எங்கள் இதில் வழக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு தான் ஹக்கீஹா கொடுத்துருக்கோம். அதாவது என்னோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் தங்கச்சி குழந்தைக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. இன்றைக்கி இந்த கறியை பங்கு போடுற வேலை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அத்தையும் அத்தை பையனும் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தங்கச்சி மாமியாரும் தங்கச்சியோட ஹஸ்பண்டு தான் செஞ்சிட்ருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சியோட பையன் தான். இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு ரெடியாகி நிற்கிறாரு. இன்றைக்கி டிஃபன் என்ன நான் பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறமா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இட்லி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியெலாம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பிளேட்டில் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ நம்ம கழுவி வந்து உரிச்சிட்டு அரைக்கிறது தான் வேலை. இன்றைக்கி நான் தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா வதக்கி அரைக்க போகிறது இல்லைங்க. அப்படியே நான் வந்து கார சட்னி மாதிரி தான் அரைக்க போகிறேன். அதாவது நம்ம தள்ளு வண்டி கடைகள்லாம் இட்லி தோசை வாங்கி சாப்பிடும்போது கார சட்னி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் அரைக்க போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரமிளகா மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 12 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து உரிக்க டைம் இல்லைங்கிறனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நான் ஒரு 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரியான கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கார சட்னியை வந்து கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். சாரி, அது ரெக்கார்ட் ஆகலை. கார சட்னி அரைச்சாச்சு, அது இருக்கட்டும். நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாம். அதுக்கடையில் நம்ம தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸாக தேங்காயிலேருந்து அரை மூடி தேங்காய் எடுத்து நான் பல்லுப்பெல்லாம் கீழே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி சட்னியோட சாப்பிட்றதுக்கு இது மேட்சிங்காக இருக்கும். இப்போ வந்து தேங்காயும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நைஸாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி அதாவது தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தலைமுடி இறக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து ஆள் வர சொல்லியிருந்தோம். அவங்களே வந்துட்டாங்க. ஸோ டிஃபன் வேலையை வந்து அப்புறமா செஞ்சுக்கலான்னு அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவை அவங்க அப்பா மடியில் படுக்க வச்சு தலைமுடி இறக்க போகிறோம். தலைமுடி இறக்கிறது பார்த்திங்கன்னா அக்கீஹா கொடுக்குற அன்றைக்கி தான் நாங்கள் இறக்குவோம். அதாவது பாப்பா பிறந்து 7ஆம் நாள் வந்து அக்கீஹா கொடுப்பாங்க. இருக்கப்பட்டவங்க நம்ம வந்து 7ஆம் நாளே கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நம்மளால் எப்போ முடியுதோ நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்து அக்கீஹா கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த டைமில் தான் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்மளால் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நம்ம வந்து அக்கீஹா கொடுக்கலாம். ஆனால் அக்கீஹா கொடுக்குற அன்றைக்கி நம்ம தலைமுடி இறக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம், சிறப்பான ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்க.
நாங்கள் வந்து 7ஆம் நாள் வந்து அக்கீகா கொடுக்கல. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 30வது நாள். எதுக்காக வந்து இவ்வளோ லேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட வந்து தலை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தனால சரி உடனே கத்தி பிளேடு எதுவும் வைக்க வேணாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்து செய்கிறோம். பாப்பாவுக்கு தலைமுடி இறக்கி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்து வந்திருக்கு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் போல் ஆயில், அதுக்கப்புறமா கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை வந்து சட்னியோடு சேர்த்துற வேண்டியது தான். இந்த தாளிப்பு வந்து ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்ச தாளிப்பு தான். ஸோ இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. சட்னிக்கு வந்து உப்பு பத்தலை, ஸோ கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கார சட்னி தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கார சட்னிக்காக, அந்த கழுவி இதோடு சேர்த்துட்டு இது வந்து ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தாளித்து இதில் ஊற்றினா கூட போதும். இப்போ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி, இது கூட தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா கார சட்னி. இந்த 2 சட்னி ரெசிபியுமே நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சைடு பையனுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆகுது. ஸோ இவனை ரெடி பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் குழந்தைக்கு நாங்கள் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைக்கு முடி இறக்கிட்டு வந்த கையோடையே நல்லா சூடான தண்ணி வச்சு இந்த மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக தூங்குவாங்க. அவங்களுக்கும் உடம்பு கை கால் வலி இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி இறக்கின கையோடையே நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட்டுறது நல்லது. ஏன்னா முடி அப்படிங்கிறது அங்கங்கே ஒட்டி இருக்கும். குழந்தைங்களுக்கு வாயில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உடனே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுறது நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா முடி இறக்க வந்தாங்களே, அவங்க வரும்போதே நான் வந்து நல்லா சூடாக தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி விட்டுட்டு மீதி வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி முடித்தோடனே அதுக்கப்புறமா வந்து உரமருந்து கொடுப்போம். உரமருந்து கொடுத்த கையோடையே அதுக்கப்புறமா பால் கொடுத்துட்டு தூங்க வைப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி விட்டு நல்லா தூங்க வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக தூங்குவாங்க. இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா மார்னிங் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் தான் இனிமேல் எந்திரிப்பாங்க. அப்பப்போ இடையில வந்து பால் மட்டும் கொடுத்துக்குவாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா மாஷாஅல்லாஹ் ரொம்ப க்யூட்டாக தூக்கத்திலே அழகாக சிரிக்கிறாங்க. பாப்பாவுக்காக எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்க. பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தூங்க வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் வந்து 11 o'clock மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து எங்களோட லன்ச் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கான லன்ச் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், இது கூட பீஃப் வந்து வறுவல் பண்ண போகிறோம். பீஃப் வந்து வறுவலாக கிரேவியான்னு சொல்லிட்டு முடிவாகலை. இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலான்னு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நீங்கள் எப்படிக்கா சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப குயிக்காக நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன்.
தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா அலசிக்கணும். அலசினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5-6 பூண்டு பல் வந்து உரித்து சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை வந்து காம்போடு சேர்த்துக்கோங்க. நல்லா சாம்பார் வாசமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்துடும். இன்றைக்கான காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறேன். தக்காளி வந்து நான் பருப்புடையை எப்போயுமே சேர்த்து வேக வச்சுருவேன். இன்றைக்கி மறந்துட்டேன் அப்படிங்கிறனால நான் காயோடு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம காயை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். காய் வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்ச தண்ணியில் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து நல்ல வாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணியும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் காயை. இந்த மாதிரி நீங்களும் காய் வேக வச்சு பாருங்கள். பருப்பு சாம்பார் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பருப்பு வந்து 1-2 நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி முடிஞ்சிருச்சு. ஸோ கடையில் வாங்கி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கணும். புளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. மாங்காய் சேர்க்குறனால அதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ காய் வந்து 3/4 நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துட்டு இதே வந்து ஒரு முக்கால் பாகம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா 90% வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த மாங்காவும் வந்து 3/4 வெந்திருக்கணும். ரொம்ப குலைவாக வேக விட்டிங்க அப்படின்னா மாங்காய் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ 3/4 வேக்காட்லேயே நம்ம வந்து பருப்பை சேர்த்துடணும். ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்தோம்லையே அந்த பருப்பை இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இருந்துச்சு அப்படின்னா தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் போல் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம், கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 2-3 கொத்து சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்துட்டோம் சாம்பாரோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து நீங்கள் சாம்பார் எப்படி வைப்பீங்கன்னு கேட்டிங்க. நான் இந்த மெத்தடில் தான் வைப்பேன். ஒரு சில சாம்பாருக்கு மட்டும் ஸ்டெப்பு வந்து மாறும். அதாவது முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பாருக்கு மட்டும் ஸ்டெப்பு மாறும். மற்ற எல்லா சாம்பாருமே நான் இதே மெத்தடில் தான் வைப்பேன். நெக்ஸ்ட்டு நான் அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இது கூட சேர்த்துக்கணும். அவரைக்காய் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலே வந்து அவரைக்காய் வதங்கினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். காய் வேகாத மாதிரி மட்டும் இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு காயை நல்லா வேக விட்டு கடைசி தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து சமைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா வந்து இன்றைக்கான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், இது கூட அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச சாம்பார். இந்த சாம்பார் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் வந்து பீஃப் கிரேவி செஞ்சுருக்கேன். பீஃப் வந்து வறுவல் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் வந்து இந்த கிரேவி நல்லாயிருக்குங்கிறனால நான் இந்த கிரேவியை செஞ்சுட்டேன். இந்த கிரேவி வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக காட்டலை, ஏன்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான சமையல் வந்து ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையல் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான விலாக் வந்து பார்த்தாச்சு. இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் நம்மளோட ஷார்ட்ஸ்க்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இன்னமும் உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை. கண்டிப்பாக இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.